வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு பிறந்த நட்சத்திரத்தோட மகிமை என்னன்னே தெரியல. அதாவது நம்ம டேட் ஆஃப் பர்த் தான் நம்ம கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறோம். இப்போ டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அங்கே போய் என்ன சொல்லுவீங்க? நான் 2ஆம் தேதி பிறந்தேன், 3ஆம் தேதி பிறந்தேன்னா சொல்கிறீங்க. அதாவது திங்கக்கிழமை பிறந்தேன், புதன்கிழமை சொல்லலாம் இல்லைங்களா? நம்ம பிறந்த நட்சத்திரத்தை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளோ மகிமை இருக்குன்னு பாருங்கள். அதாவது நம்ம ஜாதகத்தில் லக்னம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அது ஆன்மா. சந்திரன் போட்டிருக்கிறது தான் உடல். அதாவது 12 கட்டத்தில் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். அதாவது நம்ம உடலை யார் ஏற்கிறான்னா நம்ம நட்சத்திரத்தோட அதிபதி. அது நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமது உடலை அனுபவிக்க நன்மைக்கு காரணமானவர் நம்ம ஜென்ம நட்சத்திரம். அதனால தான் நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கோயிலில் போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அன்னைக்கு என்ன செய்யணும்? நீங்கள் கேலண்டர்லாம் குறித்து வச்சுருங்க. நம்ம நட்சத்திரத்தை என்னைக்கெல்லாம் வருதுன்னு பாருங்கள். அன்னைக்கு குறித்து வச்சுட்டு கோவிலில் போய் ஒரு விளக்கு போடுங்க, தீபம் ஏற்றி உங்களால் முடிஞ்ச ஒரு தர்ஷனையை வச்சு உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி இது பண்ணுங்கள். அப்படி பண்ணுனா நம்மளுடைய துன்பங்களோட தாக்கங்கள் குறையுங்க. அதனால தான் நம்ம தோஷத்துக்கு பரிகாரம் சொல்லும்போதும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் செய்யுன்னு சொல்கிறோம். அதான் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒரு ஆன்மீக ரகசியம் இருக்குங்க. அது என்ன, நீங்கள் அன்னைக்கு போய் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது கொடுக்கணும்னு சொல்லி பிரபஞ்சமே இறைச்சட்டம் போட்டிருக்கு. அதனால தான் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போக சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் போவோம் அப்படிலாம் சொல்கிறீங்க. நான் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் குறித்து வச்சு போய் பாருங்கள். அப்போ இதே வருஷத்துக்கு மாதந்தோடு போங்க. வருஷ பருப்பு வரும்ல, வருஷத்துக்கு ஒருக்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏழைகளுக்கு ஒரு தானம் கொடுக்கலாம், அதெல்லாம் கோவிலில் அபிஷேகம் பண்ணலாம், அதெல்லாம் ஹோமம் வளர்க்கலாம். உங்கள் வசதிக்கு தகுந்தவாறு ஏதாவது நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஜென்ம நட்சத்திரம் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். அதான் இது என்ன ஒரு கதைன்னா, சிவபெருமான்கிட்ட பார்வதி தேவி சண்டை போட்டு போன பிறகு அவளோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு தான் மணலால் லிங்கத்தை வடிவமைச்சு அவரை கூப்பிட்ட பிறகு அவர் கூட்டு போனதா புராணம் இருக்குது. அதனால் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. நீங்கள் நிச்சயமாக அதை செய்து பாருங்கள். அதாவது இந்த தோஷ பரிகாரம் சொன்னாலும் நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கே போங்க. போனால் தான் அது கிடைக்காது. நம்ம உடலை இயக்குபவரே நம்ம நட்சத்திரம் தான். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணுன்னு உங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கும் போகலாம். அதில் நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சுருப்பீங்க, அந்த கோயிலையும் வழிபடலாம். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. அந்த தேவதையை நீங்கள் வழிபட்டாலும் ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். நீங்கள் இதை என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.